காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் நிற்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, அந்த தைரியமும் கிடையாது. திமுக கிட்ட பேரம் பேசிகிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் விஜய்கிட்டையும் பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. யார்கிட்டேருந்து உங்களுக்கு லாபம் அதிகமாக வருதோ அந்த பக்கம் போயிடுவோம் நாங்கள். யார் அதிகமாக சீட் கொடுக்குறாங்களோ, ஆட்சியில் பங்கு கொடுக்க போகிறாங்களோ, ஏன்னா இது வரைக்கும் சென்ட்ரலில் உங்களால் நிச்சயமாக இதுக்கப்புறம் என்றைக்குமே உங்களால் சென்ட்ரலில் ஆட்சி பிடிக்க முடியாது. சரி, அந்த ஆட்சி பிடிக்க முடியாதுங்கிறதுக்காக உங்களுக்கு எந்த ஸ்டேட்டஸும் வராது. இருக்கிறது 4 மாநிலத்தில் மட்டும்தான் அவங்க இருக்கிறாங்க. தமிழகத்தில் இத்தனை வருடங்களாக திமுக மேலே ஒரு துப்பாக்கி வச்சுட்டு சுடுறதுக்கு பழக்கமாகி போச்சு. இப்போ ஒரு ரோஷம் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்டுருக்காரு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தர மாட்டோம், முடியாது கூட சொல்லலை, மாட்டோம் நான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு ரோஷம் வரல, ரோஷமும் வராது. சூடு சொரணை ரோஷம் இது எல்லாமே காங்கிரஸ்காரங்களுக்கு கிடையாது. ஸோ யார் எங்கே எங்களுக்கு நாங்கள் கேட்குறது எங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் போயிடுவோம். ஸோ அந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதான் நான் சொன்னேன், ஒட்டுமொத்தமாக இது ஒரு வாரத்துக்குள்ளே எல்லோரும் முடிவு பண்ணணும். ஒரு வாரத்துக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு காங்கிரஸ் இந்த பக்கமாக அந்த பக்கமாக. நான் சொல்வேன், உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருந்தால், அவ்வளோ ரோஷம் இருந்தால் தனியாக நில்லுங்களேன். ஒரு தேர்தலில் நின்றுட்டு பாருங்களேன், உங்களுக்கு இவ்வளோ ரோஷம் காட்டுறீங்க. உங்களுக்கு அந்த ஒரு சீட் ஜெயிக்கிறதுக்கு தகுதி இருக்கா? சொந்தமாக நின்று பாருங்கள், பார்ப்போம். நாங்கள் போயிட்டோமே பாராளுமன்றத்தில், வந்தோடனே பாராளுமன்றத்துக்கு சொல்ல போயிட்டோமே. அந்த தைரியம் எங்களுக்கு இருக்குது. தயவு செஞ்சு எங்களை காங்கிரஸோட ஒப்பிட்டு பேசாதீங்க. பாஜக